பொண்டாட்டி காலில் அவ்வளவுதான். அன்னையும் பிதாவினுடைய தாய் தகப்பனுடைய அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் இருந்தா சென்ற இடமெல்லாம் சிறப்புத்தான். அந்த அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம் முழுக்க நமக்கு வேணும். தாயும் தகப்பனையும் மனதை நோக வச்சுட்டு அவன் எந்த காரியத்தை செஞ்சாலும் அது ஒண்ணுமே விளங்காது. தொட்டது தொடங்காது, தோட்ட வச்சா காய்க்காது. அத போல இந்த உலகத்தினுக்கெல்லாம் தாயும் தந்தையுமாக சத்தியும் ஜீவனமாக கொலுவிருக்க மூத்த மகன் ஆதிமுகம், இளைய மகன் வேல்முருகன், நம்ம சுப்பிரமணி முருகன், சுப்பிரமணி அந்த ஆறுமுகம் கந்தன் கடம்பன் கலதாஜலமூர்த்தி கார்த்திகேயனும் கொலுவிருக்க இறைவனுடைய அருளாலை பிரம்மதேவனுடைய சிருஷ்டியினால உலகத்தை படைத்தார் 3 திரிலோகமாக. அதலை சுதலை ஆதி பாதாள உலகம் என்று படைத்த உலகத்திலே அதலை என்றால் சொர்க்கம், சுதலை என்றால் மத்திய லோகம், ஆதி பாதாளம் என்பதுதான் நரக உலகம். அங்கதான் இருக்காங்க அகமன்னவும் பூரா. அப்படியாக கொலுவிருக்கப்பட்ட இந்த உலகத்தில் 3 திரிலோகத்தையும் படைத்து ஈ முதல் எறும்பு வரை என்ன உன்னா சிவச்சந்துக்களையும் படைத்து கல்லினுள் வாழும் தேரை தாயார் கற்குழியில் வாழும் ஜிஜுபு முட்டைக்குள் இருக்கும் குஞ்சி முதலாகிய ஜீவராஜிகள் என்ன உன்னா சிவச்சந்துக்கள் என்ன 1000 லட்சம் கோடி உயிர்கள் இப்படி படைத்த உயிர்களுக்கெல்லாம் ஆண்டவனாகிய சிவபெருமா படியலக்கணம் பாதுகாக்க வேண்டும் என்று உலகம் தோன்றிய நாளையிலே இருந்து ஆண்டவனாகிய சிவபெருமா உலக மக்களுக்கெல்லாம் எப்படி இறை இழந்து காது வாரா தெரியுமா? எப்படி வாராரு? இரவு போய் பகலு வாரா, இரவு போய் பகலும் வாரா, பகலு போய் இரவு வாரா, வெள்ளிக்கிழமையில விழியகர நேரம் வார வடி எடுக்க அந்த சுவாமியோட கை கொடுத்தா உரிய நல்லதென இழந்தே அரடி உடையவனர் கை கொடுத்தாய் மறக்க நல்லதென இழந்தே அரடி மன்னனுட கை கொடுத்தாய் பக்க நல்லதென இழந்தே ஐயாதனை இழந்து அதிபவனுட கை கொடுத்தா கை கொடுத்தா வாங்கி கொண்டு அடியழக வேணும் என்று ஆண்டவன் சிவபெருமா உலகம் ஈஸ்வரனோ உலகம் பகவானோ என்ன உண்ணா எவ்வுயிரும் தவறிடாமல் அந்த ஈஸ்வரனும் இறையளந்தா சிவபெருமா உலகம் ஆண்டவனும் அமுதளந்தா அடியளந்த பகவானோ
படி அளந்த பகவானும் எட்டோட 8 நாளா போயிருந்தவராமே ஈரேழு உலகமெல்லாம் ஈரேழு உலகமெல்லாம் ஈஸ்வரனு இறையளந்தா தவறாம பார்வதி அளந்து கொடுத்த ஆளாக்கு திணைய கொண்டு பாரில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் பசி இல்லாமல் உலகம் தோண்டிய நாளையிலே இருந்து இந்த உலகம் என்னைக்கு ஓம் என்ற பிரணவத்தில் உற்பத்தியானதோ அன்றிலிருந்து இன்று வரை இந்த உலகத்துக்கெல்லாம் ஈசன் சிவபெருமான் படியளக்காரு. ஈசன் படியளந்த காலம் முடிஞ்சு இப்ப ரேசங்கடை படியளக்கு காலம் கழிய முடிஞ்சு கிளியுகம்ல நடக்கு. கம்ப்யூட்டர் காலம்ல அதனால ஆண்டவன் 8ஓட 8 நாளா படியளந்து காத்து ரட்சித்து கை சொந்து உடலெல்லாம் அசதியாகி அழுப்பாயிரும்லா. ஆண்டவன் 8 நாள்ல படி இழந்திருக்காரு. எங்கேயும் ஓய்வெடுத்தாரா? இல்லையா. ஒரு நொடி உட்கார்ந்து எந்திரிச்சாரா? அவருக்கு ரெஸ்டே கிடையாது. அம்மா 8ஓட 8 நாளா படி இழந்து வராருல. அம்மா ரெஸ்டே கிடையாது. அப்ப 8 நாள் படி இழக்க பகவானுக்கே ஓய்வு இல்லாம இந்த உலகத்தை பாதுகாக்கார். பாத்தியலா? அம்மா பாத்தியலா? நம்ம குடும்பத்தை பாதுகாக்க, நம்ம குடும்ப குட்டிகளை காப்பாற்ற, நம்ம குடும்பத்தை காப்பாற்ற நம்ம என்ன பாடுபடுதோம், கஷ்டப்படுதோம். அம்மா எவ்வளவு சங்கடமா இருக்கு. ஒரு குடும்பம் அம்மா அவர் எத்தனை குடும்பத்தை அவர் பார்க்கணும். நம்ம ஒரு குடும்பத்தை பாதுகாக்க நம்மளால முடியல. அப்ப இறைவன் இந்த உலக மக்களுக்கெல்லாம் பாதுகாக்கணும் இல்ல, பட்டினி இல்லாம பசிய மத்தனம் இல்ல. அப்படியாக அம்மா 8 நாள் ஒரு வாரம் படி இழந்த சிவபெருமா கைகாலெல்லாம் சோர்வடைஞ்சி ஆண்டவனாகிய சிவபெருமா அந்த கைலாஜபதிக்கு அம்மா பராசக்திய நேரில் பார்க்கணும். பார்வதி கையால அமுதரிசி வாங்கி சாப்பிடணும். பாருங்க, உலகத்துக்கெல்லாம் படியலக்காரு சிவபெருமா. அவரு கடைசி எங்க சாப்பிடணும்னு நினைக்காரு தெரியுதா? பார்வதி கையால சாப்பிடணும்னு நினைக்காருன்னு ஒரு கஞ்சி அவ கையால வாங்கி குடிச்சோம்னா நம்மளும் ஊரா விளையாடிச்சாலும் நம்ம வீட்டில் போய் எப்போ கஞ்சி குடிப்போம், எப்போ ஓய்வு எடுப்போம்னு தான் நினைக்கும். எப்படா வெல்ல முடியுது ஊருக்கு போகணும் தான் நம்மளும் நினைக்கும். அம்மா அப்படி ஆண்டவன் வருமா வழியடைந்து முடித்து கால் வந்து கைலாஜபதிக்கு கிளம்புறார். ஆமா, அம்மா பராஜயத்தியை தேடுதாரு. குடும்ப அக்கறை வந்துடுதுனே. நம்மளும் விடிய விளையாடிச்சாலும் எங்க போறோம்? நம்ம என்ன திருச்செந்தூருக்கு போறோமா? இல்ல உடுக்காரமனுக்கு மொட்டை விட போறோமா? சிவபெருமான் படியளந்து முடித்து விட்டு நல்ல கையில நல்ல கையில கீதா கையில நல்ல கையில கீதா கடவுள் அவர் வருவார் கண்டாலை பார்வதியா பகவானை வருகை என்று ஆமவட்ட பழக போட்டு அடியளந்த பகவானே பலக மேல நிக்க சொல்லி பாரிஜாத மலர் எடுத்து பாத பூஜை பண்ணுவார். செவ்வரளி மலர் பறித்து சிவனார் பூஜை நடத்துவார். கனகாமர மலர் பறித்து கடவுள் பூஜை நடத்துவார். அரளி மலர் பறித்து பார்வதி அரணார் பூஜை நண்ணுவார். பார்வதி அரணார் பூஜை ஆதிசக்தி பார்வதியால் பாத பூஜை தான் முடித்து பகவானும் பார்வதியோ
வள்ளியரை வருவாரா வருவாரா பகவானும் பார்வதியும் வள்ளியர தன்னதில பகவானும் பார்வதியும் சப்ரம் முஞ்ச கட்டியில சத்தி சிவன் அமருவார் ஆதிசக்தி பார்வதியா இறையலந்த பகவானுக்கு இலைப்பாரிகள் கொடுப்பாளா படி கலந்த பகவானுக்கு ஐயா பகவானுக்கு பார்வதி பால் பலத்தை கொடுப்பாளா படி கலந்த பால் பலத்தை கொடுப்பாளா சத்தியம் ஜீவனமாக சாப்பிட்டு களைப்பாரி சத்தியம் ஜீவனமாக தாம்பளங்கள் அரிப்பார் பகவானும் பார்வதியும் ஆதிவெள்ளி கையில ஆனந்தமா இருப்பார் சத்தியம் ஜீவனமாக சத்தியம் ஜீவனமாக அங்க சந்தோஷமா இருப்பாரா அங்க சந்தோஷமா அந்த கையிலை நல்ல கைலாசவாசலில் பகவானும் பார்வதி ஒன்று சேர்ந்து அந்த ஆணி பொன்னால் முடி கொடுங்கும் ஆதிவெள்ளி கையிலைக்குள்ள சத்தியம் ஜீவனமாக சாப்பிட்டு களைப்பாரி தாம்பலம் தரித்து சொக்கோட்டங்கால் மண்டபத்தில் சொக்கோட்டம் ஆடினார்கள் சொவி விளையாடினார்கள் அப்படியாக கைலாசபதியில பகவானும் பார்வதியும் பவுசோடு இருக்கார்கள். அப்படி இருக்கும்போது ஆண்டவனாகிய சிவபெருமானும் ஆதிபராஜத்தியும் நேருக்கு நேரம் இருந்து சொக்கோட்டை விளையாடுதாவோ, சொக்கோட்டத்தை முடிச்சு சோய் விளையாடுதாவோ. அப்படி சந்தோஷமா இருக்கும்போது பார்வதி சொன்னா, பகவானே இப்போது விளையாடுத விளையாட்டு தானே, அதனால இன்னைக்கு நம்ம விளையாட்டை நிறுத்துவோம். என்னுடைய கேள்விக்கு நீங்க கொஞ்சம் பதில் சொல்லணும். என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க பதில் சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கீங்களா அப்படின்னு பார்வதி கேட்க. ஏன்னா கட்டிய கணவனுடைய குணம் அறிஞ்சு பொண்டாட்டி போகணும் பார்த்தியலா, அதனால அந்த பகவான் குணம் எப்படி இருக்குன்னு பார்வதி கேட்டு விவரத்தை சொல்லுதா. பகவான் சொன்னா, நீ என்ன கேட்டாலும் உன் சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்க, நீ கேட்கக்கூடிய கேள்வியை கேளுன்னு இறைவன் சொல்ல. பார்வதி கேட்கா, இறைவா இரவு 30 நாளிகை பகல் 30 நாளிகை 30 60 நாளிகளை கொண்டு ஈரேழு உலகமெல்லாம் இறையிழந்து வாரிகளை, இந்த உலகம் எப்படி இயங்குது, யாரால் இயக்கப்படுது, உலகத்தின் உண்மை என்ன, மெய் என்ன, அஞ்ஞானம் என்ன, மெஞ்ஞானம் என்ன, உலகத்தின் உண்மை என்ன, உலக தத்துவம் என்ன அப்படின்னு பராஜயத்தி பகவான்கிட்ட கேட்க. ஆண்டவன் சொன்னார், ஏ பார்வதிய, இந்த உலகம் இயங்குவதும் என்னால, நான் அசைந்தால் அசையும் அவனி இந்த உலகம், நான் நகண்டாதான் அகலும் நாம் படைச்ச இந்த உலகம். பகவானா அசையலன்னு வச்சுக்கோ, காத்து அடிக்காது, அணுவு அசையாது. அதனால உலகத்தின் உண்மைகளே நான் தாம்னு இறைவன் சொன்ன போது பார்வதி எல்லளவு நம்ப மாட்டேங்க. சிவபெருமான் நீங்க எப்படி சொன்னீங்கன்னா உங்க வார்த்தைகளை நான் எப்படி நம்ப? வெட்ட வெளிச்சமா மனசுல எந்த வித கள்ளங்கவடம் இல்லாம உங்க பொண்டாட்டிட்டு தானே சொல்ல போறியாரு. அதனால அடுத்தாரு கேட்கல, உலக தத்துவத்தை சொல்லுங்கன்னு பார்வதி கேட்க. அன்னைக்கு தான் ஆண்டவன் உலகம் தத்துவத்தை உண்மைகளை ஒழியாம சொன்னார். ஒன்னும் ஒன்னாண்டி சிவ உடையவன் தாண்டிய
ரெண்டும் ரெண்டாண்டி அந்த ஈஸ்வர் நான் தாண்டிய நான் தாண்டிய மூணு நல்ல சொல்லு மூணு நல்ல போடு மூணு நல்ல மூணாண்டி 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 முக்கலனோ நான் தானம்மா நான் தானம்மா நான் தானம்மா முக்கலனோ நான் தாம்மா தாம்மா நான் தாம்மா மூணாண்டி மூணாண்டி நான் தானம்மா நான் தானம்மா முக்கலனோ நான் தானம்மா பார்வதி நாலு நாலாண்டி நாலு வேதங்களும் நான் தாண்டிய அஞ்சு அஞ்சாண்டி அஞ்சு பஞ்சபூதமோ நான் தாண்டிய ஆறு நல்ல சொல்லு ஆறு நல்ல போடு ஆறு நல்ல ஆறாண்டி 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 ஆறு ஜாத்திரங்களும் நான் தானம்மா தானம்மா நான் தானம்மா ஆறு ஜாத்திரங்களும் நான் தான் அம்மா தாம்மா நான் தாம்மா ஆறாண்டி ஆறாண்டி நான் தானம்மா நான் தானம்மா ஆறு ஜாத்திரங்களும் நான் தான் அம்மா தாம்மா நான் தாம்மா அம்மா ஏழோ ஏழாண்டி ஏழு சமுத்திரமோ ஏழாண்டி ஏழு சமுத்திரமோ நான் தாம்மா எட்டோ எட்டாண்டி எட்டு திசைகளெல்லாம் எட்டோ எட்டாண்டி எட்டு திசைகளுமே நான் தானே அம்மா ஒன்பது ஒன்பதாண்டி ஒன்பது நவக்கரகமும் நான் தானே நான் தானே பத்தோ நல்ல சொல்லு பத்தோ நல்ல போடு பத்தோ நல்ல பத்தாண்டி 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 பகவானோ நான் தானம்மா தானம்மா நான் தானம்மா பகவானோ நான் தானம்மா தானம்மா நான் தானம்மா பத்தாண்டி பத்தாண்டி பகவானோ நான் தானம்மா நான் தானம்மா நான் தானம்மா தானம்மா நான் தானம்மா வேடி ஆண்டவன் சொன்ன போது ஆதிசக்தி நம்பலையா சொன்ன போது ஆதிசக்தி நம்பலையா ஏ பகவான் சொன்ன போது பார்வதியா நம்பலையா சொன்ன போது பார்வதியா நம்பலையா கடவுளோட தத்துவத்தை 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 கண்ணனங்க நம்பலையா நம்பலையா கண்ணனங்க நம்பலையா நம்பலையா தத்துவத்தை தத்துவத்தை நம்பலையா நம்பலையா ஆண்டவன் பார்வதி கேட்ட சந்தேகத்தை ஆமா பழுதில்லாம சொல்லிட்டாரு எம்மா பார்வதி உலகமும் நான் தான் ஈஸ்வரனும் நான் தான் உன் முக்கண்ணன் கடவுளும் 4 வேதங்களும் அதுவும் நான் தான் 5 பஞ்சபூதங்களும் அதுவும் நான் தான்மா 6 சாஸ்திரங்களும் எல்லாமே நான் தான் நான் இல்லைன்னா உலகம் இல்லை பகவான் இல்லைன்னா பார் உலகம் வாழ முடியாது ஆண்டவன் இல்லைன்னா அவனில யாரும் வாழ முடியாது யாருமே வாழ முடியாது அதான் என்னருள் கொண்டு இந்த உலகம் இயங்குதுன்னு இறைவன் சொன்னார் இந்த உமா மகேஸ்வரி அப்பமும் பகவான் சொன்ன வார்த்தைகளை ஒரு எல்லளவு கூட நம்ப மாட்டாங்க ஆமா இப்பவும் பாருங்களேன் நம்ம வீட்டில் உள்ள பெண்ணா பிறந்தவன் நம்மளை எங்க நம்புதா அம்மா விடிய விடிய வில்லடிக்கத்தான் போனோம்னு சொன்னா நம்புதாளா அப்ப அதுல 2 மணி நேரம் கூடி போச்சுன்னா அவன் சந்தேகப்படத்தானே அவனுக்கு போன் போட்டு பேசுதா அவளை எங்க காங்கல் வரல அப்படின்னு நினைக்கான் 6300 ரூபாய் பக்கம் 4000 ஆமா அப்ப எப்படி நம்புவா நம்ம நம்பது மாதிரி நடந்தா தானே அவன் நம்புவா இப்படி பகவான் சொன்ன தத்துவங்களை எல்லளவும் நம்பாத ஈஸ்வரி பராசக்தி இறைவன்கிட்ட சொன்னால் ஆண்டவா பகவான எல்லாமே நீங்கன்னு சொல்லியல இந்த உலகத்தில் இரவு என்றும் பகல் என்றும் மாறி மாறி வருத
இரவு 30 நாளிகை பகல் 30 நாளிகை இரவு நேரத்தில் ஒளி கொடுப்பது யாரு? அப்ப பகல் நேரத்தில் ஒளி கொடுப்பது யாரு சின்னியா? சூரிய பகவான். அம்மா பத்தியலா அப்ப கேட்டால் பார்வதி, இரவு நேரத்தில் வரக்கூடிய சந்திரனும் பகல் நேரத்தில் வரக்கூடிய சூரியன் இந்த உலகத்துக்கு ஒளி கொடுக்கார்களே இறைவா. சாமி சூரிய யாரு சந்திர யாரு சொக்கநாதன் சொல்லணும். சந்திர யாரு சூரிய யாரு? சூரியன் யாரு? ஆதி சங்கரனே சொல்லணுமே. ஆமா சூரிய யாரு? பார்வதியா கேட்டவாது ஆண்டவனும் சொல்லுவாரா அத்தி சத்தி பார்வதியா வலது கண்ணு சூரியன்தான் இடது கண்ணு சந்திரன்தான். இரண்டு நல்ல கண்கள் கொண்டு ஒளி கொடுத்து வாரே நம்மா. பகவானோட கண்கள் கொண்டு வாரில் ஒளி கொடுத்து வாரே நம்மா. ஆண்டவன் சொன்னவாதே அந்த ஆதிசக்தி நம்பலையா. ஆண்டவன் அழகா சொன்னார் பார்வதி இரவு ஒளி வரக்கூடிய சந்திரனும் பகல் ஒளி ஒடுக்கக்கூடிய சூரியனும் யாருனா என்ற கேட்க, ஏ அம்மா பராசக்தி, பகவானுடைய வலது கண்ணு தான் சூரியன், ஈசனுடைய இடது கண்ணு தான் சந்திரன். இந்த ரெண்டு கண்ணு ஒளி இல்லைன்னா இந்த உலகத்துல வெளிச்சம் கிடையாது, ஒரே இருள்மயமாக மாறிடும். அதனால் என் கண்கள் ஒளிதான் இந்த உலகத்துக்கு ஒளி கொடுக்கு என்ற அபிராமி பார்வதி இடத்திலே ஆண்டவன் சொன்ன போது உடனே பராசக்தி நினைக்கா, இந்த பகவான் சொல்வது பச்சையா புழுவுதார புழுவுனி பகவான் பச்சையா புழுவுதாரு அப்படின்னு பார்வதி பகவானை நம்பவே மாட்டங்க. இந்த ஏ சத்தியே பார்வதிய இந்த உலகத்தில் என் வலது கண்ணு சூரியன் என் இடது கண்ணு சந்திரன் என் ஆண்டவன் சொன்ன போது ஆமையோ ஆதி பராஜயத்தை நம்ப மாட்டங்க. என்ன இந்த மனுஷன் வலது கண்ணு சூரியம்காரு இடது கண்ணு சந்திரம்காரு சொல்லுதாரு, இது உண்மையா பொய்யான்னு தெரியலையா. இன்னைக்கு இந்த சிவபெருமான சோதிக்கணும். பகவான் சொல்வது உண்மையா பொய்யா, மெய்யா பொய்யான்னு தெரியணும்னு இந்த பராஜக்தி பகவானை ஜோதிக்கணும்னு பகவானுக்கு பின்புறமாக சத்தி பார்வதியா வருவாளாம். பகவானோட கண்கள் ரெண்ட பார்வதியா புத்துவாளாம். ஈசனோட கண்கள் ரெண்ட ஈசனோட கண்கள் ரெண்ட ஈஸ்வரியா புத்துவா. ஈஸ்வரியா ஏ பகவங்கள்ல பொத்தும் போது ஈரேழு உலகம் எல்லாம் இருமாயம் சொல்லுதை கடவுள்கள்ல பொத்தும் போது அவனி எல்லாம் உலகம் எல்லாம் அருளும் இல்லை பொருளும் இல்லை சுவாதிமாய எதுவும் இல்லை. ஈசங்கள்ல பொத்தும் போது ஈரேழு உலகம் எல்லாம் ஈரேழு அது இருள் மாயமா இருள் மாயமா சொல்லிடும். அப்ப ஆண்டவனும் என்னவா இந்த பார்வதி நம்ம சொன்னதையும் நம்பாம நம்ம கண்ண ரெண்ட பார்வதி பொத்திக்கிட்டால இவ கைய எடுன்னு சொன்னா ஆம்பளைக்கு இழப்ப வந்துருமோ? ஏமண்ணா
பெண்கள் எல்லாம் சத்தியனுடைய அம்சம், ஆண்கள் எல்லாம் சிவனுடைய அம்சம். பெண்களுக்கு இன்னைக்கும் பலம் கூடுதல். அதனால இந்த பராஜயத்தி கையை எடுன்னு சொன்னா நம்ம ஆணா பிறந்தவன் ஒரு இழப்பு வந்துருமே, கையை எடுன்னு சொல்ல முடியல. உலகமோ இருள்மாயம் சூழ்ந்துடுது. கடவுள் கண்ணை பொத்திய உடனே அந்தந்த உயிர்கள் அங்கனைக்கு அங்கன, ஆமா, நீர் அருந்தாம உணவு எடுக்காம கண்ணு தெரியாம, வேற பகவானுக்கு கண்ணு தெரியலன்னா உலக மக்களுக்கு யாரு கண்ணு தெரியும்? உலகம் முழுக்க ஒரே இருள்மாயம், இருள் சுருண்டாச்சு. அண்ட சராசரங்கள் எந்திசை புவனம் ஈரேழு 14 உலகமெல்லாம் இருட்டாயிடுது. அப்ப ஆண்டவன் ஜெவருமா நினைக்காரு, நம்ம பார்வதியிட்ட கையெடுன்னு சொல்லாம எப்படி இந்த உலகத்துக்கு ஒளி கொடுக்க, இந்த உயிரை எப்படி பாதுகாக்க. இந்த உலக மக்கள் நம்மளை நம்பிலாம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த உலகத்துக்கு ஒளி கொடுக்க வேணும் என்று சிவபெருமானுக்கு நெத்தியில் ஒரு கண்ணு இருக்கு. நமக்கு இருப்பது ஊனக்கண்ணு. ஆனா சிவபெருமான்கிட்ட இருக்கிறது ஞானக்கண்ணு. அதனால ஆண்டவன் சிவபெருமா நெத்தியில இருக்கு பார்த்தீங்களா, நெற்றிக்கண்ணு. ஆண்டவன் உலக மக்களை பாதுகாக்க வேண்டும் என்றோ பகவான் உச்சி கண்ணை தீரப்பா, உலக வழி கொடுப்பா. பகவான் நெத்தி கண்ணை தீரப்பாரா, நீண்ட வழி கொடுப்பாரா. 2 கண்ணு ஒளிவ விட பகவான் உச்சி கண்ணு ஒளிவதுதான். உலக ஒளி அதிகமாச்சு. பகவான் 2 கண்ணு ஒளிவ விட அது நெட்டி கண்ணு ஒளிவதுதான். ஐயா ஒளிவது அது நீண்ட ஒளி அதிகமாச்சு. நீண்ட ஒளி அதிகமாச்சு. பகவான் உச்சி கண்ணை திறந்த போது ஆதிரதி பார்வதியா அங்கமெல்லாம் பதறுவார், ஆவிதினல் ஆகுவார். சத்தியான பார்வதியா கைகாலு பதறிடும். கடவுளுக்கு முன்னால் திக்கேட்டு திமிர் பிடிச்சு, திக்கேட்டு திமிர் பிடிச்சு அங்க திவச்சி நிக்க பார்வதியா. அப்பாதி சத்தி பார்வதியா அங்கமெல்லாம் ஏத்திருமா, ஆவிதினல் ஆகிடுமா. உடையவன் முன்னால அந்த உமையவளாம் பார்வதிக்கு என் உடலை எல்லாம் வேத்திடுமா, ஆவிதினல் ஆகிடுமா. ஆதி பராஜத்திக்கு ஆண்டவன் நெத்திக்கண்ணை திறந்த உடனே கைகாலெல்லாம் பதக்கு. ஆமா, திக்கிட்டு திமிர் பிடிச்சு நிக்க அங்கம் பதறது, ஆவிதினல் ஆகுது. உடலெல்லாம் ஒரே பதட்டம் ஆயிடுது. ஆத்தே எப்பாடி சிவனெல்லாம் நம்ம சோதிச்சிட்டோம். இந்த சிவபெருமானுக்கு நெத்தியில ஒரு கண்ணு இருக்குது தெரியாம போச்ச. இந்த பகவான் நெத்தி கண்ணை திறந்துக்கலாம் உலகத்துக்கு ஒளி கொடுத்துட்டாரு. அப்ப இந்த சிவபெருமான் நம்ம சோதிச்ச பாவத்துக்கு பகவான் நமக்கு ஏதோ ஒரு சாபம் கொடுப்பாரோ? இந்த பகவானை விட்டு பிரியக்கூடிய நிலைமை வந்தாலும் வருமோ? என் ஆதி சத்தி பார்வதியா கைய முறிப்பாள், அவளை கொண்டு நுப்பாளா. மனமதியில வருத்தம் கொண்டு, மனமதியில வருத்தம் கொண்டு அந்த மாயா சக்தி நிக்கால. மாயா சக்தி அப்ப பராஜயத்துக்கு பகவானுக்கு முன்னால பதறவும் அங்கமெல்லாம் வேர்வையா பொங்குது. ஆமா, அங்கமெல்லாம் வேர்வையாக பொங்குதான் ஆண்டவன் பார்த்துக்கிட்டாரு.
ஆகா பராசக்தி செய்த தவறுக்கு உடலெல்லாம் வேர்வையா பொங்குத. பார்வதி வேர்வை நீர் என்னது? சகலமும் உப்பு. உடம்புல இருக்கக்கூடிய நீர் பூரம் உப்பு தானே. அது மட்டுமா? தூத்துக்குடி கடலை பார்த்தா பார்க்க ஆசையா இருக்கும். தண்ணி எடுத்து வாயில வைக்க முடியுமா? கன்னியாகுமரி கடலை பார்க்க நீல கடலா இருக்கும். அதை தொட்டு நாவல தெரிவிக்க முடியுமா? உப்பு கரிச்சி தானே இருக்கு. அதை போல மனிதனுடைய வேர்வையும் உப்பு தானே. இதைத்தான் இறைவன் சிவபெருமான் உணர்ந்து பார்க்காரு. பார்வதி வேர்வை நீரை பார், உலகத்துக்கு விட்டா உலகமே கடல்ல முங்கிருமே. சத்தியனுடைய வேர்வை நீர் தரணியில் விழுந்தால் தரணி உலகமே அழிஞ்சிருமே. அதனால் இந்த உலகத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று சிவபெருமான் தலையில இருக்கு பத்தியலா 1008 சடாமுடி. ஆண்டவன் அப்படியே அவுத்காரு. அவுத்த சடமுடிய பார்வதியினுடைய அங்கத்தை அள்ளி அப்படியே துவத்துதாரு. துவத்தி எடுத்து அந்த வேர்வை நீரை சிவபெருமான் அள்ளி முடிஞ்சாரு. அதுல 7 துளி வேர்வை நீர் செதறி இந்த பூலோக தேசத்துல வந்து விழுது. அந்த 7 துளி வேர்வை நீரும் 7 சுத்து கடலா மாறுது. அந்த 7 சுத்து கடலுக்கும் சிவபெருமான் அழகாக பெயர் கொடுத்தார். ஒன்னங்கடல் உப்பு கடல், ஒன்னங்கடல் உப்பு கடல், உப்பு கடல் ஜங்கு கப்பா, ரெண்டாங்கடல் இருட்டு கடல், இருட்டு கடல் ஜங்கு கப்பா, மூணாங்கடல் முத்து கடல், முத்து கடல் ஜங்கு கப்பா, நாலாங்கடல் நல்ல தண்ணி, நல்ல தண்ணி ஜங்கு கப்பா, அஞ்சாங்கடல் ஆழக்கடல், ஆழக்கடல் ஜங்கு கப்பா, ஆறாங்கடல் அலைகடலா, அலைகடல் ஜங்கு கப்பா, ஏழாங்கடல் இருட்டு கடல், அந்த இருட்டு கடல் ஜங்கு கப்பா, பள்ளமில்லா திரிஜுனை கவலை இல்லா கூத்தனன்பார், இத்தனையும் சூழ்ந்திருக்கும் இருட்டு கடல் தன்னதியில ஒரு அந்த மாந்தீவு உண்டு. அந்த மாந்தீவுக்குள்ள பளிங்கி வண்ண பாறை உண்டு. பளிங்கி வண்ண பாறையில காத்தடிச்சு மணல் குமித்து கரையாம்புத்து வளர்ந்திருக்கு. கரையாம்புத்துக்குள்ள கருணாகஞ்சென்னாகும், கருணாகஞ்சென்னாகும் அது கலந்து கொடி வாழுதையா. அது கலந்து கூடிய ஐயா அண்ணாகம் பெண்ணா ஆனந்தம் அண்ணாகம் பெண்ணா ஆனந்தம்மா வாழுதையா. வாழுகிற உலகத்துக்கு நாகலோகப்பட்டனம்மா, நாகலோக பட்டணத்தில் நாகராஜ நாகவல்லி நாகவல்லி அங்கே நலமுடனே அங்கே வாழ்ந்தோ வாழ்ந்தோ வாரா. தேவியோ மகிழ்ந்து குடியங்க ஆண்டு வரும் இருவருக்கும் நாகலோக பட்டணத்தில் பொன்னால குறவும்
நாகராஜனும் நாகவல்லியும் நாகவல்லியும் நாகலோகத்தை ஆண்டு வாரார்கள். ஆண்டு வாரார்கள். ஆண்டு வரக்கூடிய நாகராஜன் நாகவல்லியும் நாகவல்லியும் மனித முகமும் பாம்பு உடலோடு இருக்கார்கள். இருக்கார்கள் ஐயா. ஆணாகம் படம் எடுத்தா அவன் எல்லாம் அழிந்து போகும். பெண்ணாகம் படம் எடுத்தா பேர் உலகமெல்லாம் அழிந்து போகும். அப்பேர் வெட்ட குணம் கொண்ட நாகம் நாகமானது அந்த நாகலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க ஐயோ அந்த நாகராஜனுக்கும் நாகவல்லிக்கும் மன்னனும் தேவியுமாக மனமகிழ்ந்து ஆண்டு வாரார்கள். கணவனும் மனைவியுமாக கலந்து கூடி ஆண்டு வாரார். பத்தாவும் தேவியுமாக பவுசோடு இருக்காவோ. ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ரொம்ப ஒத்துமையா இருக்காவோ. மன்னன் சொல்ல மனைவி கேட்டு மனைவி சொல்ல மன்னன் கேட்டு நகமும் சதையுமா கண்ணு எமையுமா எல்லும் இலைபிரியாத தோழர் போல மன்னனின் தேவியுமாக நம்ம ஒத்துமை வாங்குது. அதனால ஒற்றுமையோடு இருந்து நல்ல ரசி அந்த நாகராஜன் நாகவல்லி செய்து வரும்போது அந்த மன்னனும் தேவிக்கும் நாகலோக பட்டணத்தில் பொன்னால குறவும் இல்லை. அந்த நாகவல்லி பெண்கொடியால் நாகராஜனிடத்தில குழந்தை இல்லாத கவலைகளை சொன்னால் ஆண்டவன் நாகராஜா இதனால் இதுவரைக்கும் நான் தானா பெண் பிறந்த நாட்டில் வேற பெண் இல்லையா? நான் ஒருதி தானா பெண் பிறந்த உலகத்தில நான் பெண்ணா பிறக்கணுமா பூமியில? மன்னவா மலடி நல்ல மலடி என்று மாநிலத்தார் பேசுதா இரிசி இரிசி என்று எனத்தாரும் பேசுதா குழந்தை இல்ல மலடி என்று மலடி என்று இளைய கோவலைய தற்பேசுதார ஆமா மலடி என்று தாமே மலடி வட்டம் கேட்கணும் மாநிலத்தில் வாழணும் இறுதி வட்டம் கேட்கலாம் இவ்வுலகில் வாழலாம் மன்னவா மனவாள நாகராஜா உங்க தேவியான நாகவல்லி எனக்கு கண்ணுக்கு பின்னால காணியால பிள்ளை இல்ல நம்ம காலஞ்சன்னு போகும் போதே நமக்கு கருமம் செய்ய பிள்ளை இல்ல நமக்கு அந்திய காலத்தில நம்மள ஆதரிக்க பிள்ளை இல்ல ஏஜமான ரஜகிலிய அத வட்டிலில சோறு போட்டா வாரி உண்ண பிள்ளை இல்ல இலையில் வைத்த சாதங்களை நமக்கு எடுத்து உண்ண குழந்தை இல்ல நம்ம கும்பாவில சோறு போட்டா வாரி உண்ண குழந்தை இல்ல மன்னவரே நாகராஜா வெள்ளரிக்க தோட்டத்தில விளையாட பிள்ளை இல்ல கத்தரிக்க தோட்டத்தில காய்வரிக்க பிள்ளை இல்ல அது பூஜனிக்க தோட்டத்தில பூஜனிக்க தோட்டத்தில பூ பறிக்க பிள்ளை இல்ல பூஜனிக்க
சாமி நிறகுணத்து தண்ணியில நின்றலம்ப பிள்ளை இல்ல மழை வேஞ்ச முத்தத்தில மழை வேஞ்ச முத்தத்தில மண்ணலைய மண்ணலைய மதலை இல்ல சாமி மண்ணலைந்த கையால மடி பிடிக்க குழந்தை இல்ல பிள்ளை இல்லா சாதம் பெருமணலா இருக்குதை குழந்தை இல்லா சாதம் குழந்தை இல்லா சாதம் அது குருணி மண்ண தெரியுதை அது குருணி மண்ணா ஏ மன்னவா நாகராஜா நம்ம நாட்டை ஆள்வதற்கு நமக்கு ஒரு பிள்ளை வேண்டாமா? உங்களுக்கு 40 வயதாகியும் நாடாள நமக்கு ஒரு பிள்ளை இல்லையா? 30 வயதாகியும் முடிதறிக்க நமக்கு ஒரு பிள்ளை இல்லையா? இதனால் இதுவரைக்கும் என்னை நம்ம இனத்தார் சாதி சனத்தார்கள் குலத்தார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆத்துக்கு போனாலும் அங்க நிற்கும் பெண்கள் எல்லாம் அண்ணா வர மலடி என்று அவமானமா பேசுதார். குளத்துக்கு போனாலும் குளத்தில் நிற்கும் பெண்கள் எல்லாம் இன்ன வர மலடி என்று கூடி கூடி பேசுதார. கிணத்துக்கு போனாலும் கிணத்தில் நிற்கும் பெண்கள் எல்லாம் அண்ணா வர மலடி என்று கிணத்தில் நிற்கும் பெண்கள் எல்லாம் இணைய கேலியாக பேசுதா. இணைய கேலியாக நான் உங்க தேவி, நான் உங்க தேவி நாகவல்லி. நாகலோக பட்டணத்தில் நான் தான மலடியான், நாட்டில் வேற மலடில் ஒருதிதான மலடியான். மலடியான் உலகத்தில மலடில்லையோ. சாமி கண்ணு நல்ல புளிய கபரு ஓடும் கண்ணிலையும் காயா காயாம் கபரு ஓடி என்ன பலம். சாமி பிஞ்சி நல்ல புளிய பின்னலோடும் பிஞ்சிலையும் காயாம் காயாம் பின்னலோடி சாமி எல்லையில ஒரு மரம் ஏழக காய்க்கும் ஏழகாயும் காயாம் எனத்தருக்கும் தாழ்வான். ஏழக்காக காய்ப்பதே பூ ஏழக்காக காய்ப்பதே நான் எனத்தருடு சேர்வதே போ. பண்ணவா எனத்தருடைய சாமி மன்னரே நாகராஜா. சாதியில ஒரு மரம் சாதி காய்க்கும் சாதி காயும் காயாம்
சாதி காயுங்காய ஜனத்தாருக்கும் தாழ்வான நானும் ஜனத்தாருக்கும் சாதிக்க காய்ப்பதே ஜனத்தாரோடு சேர்வதே மன்னவேரி நாகராஜ் உங்க தேவி நாகவல்லி மல்லி ஒரு பாதி மாநிலத்தில் பேர் பாதி மல்லிகேட்டி பூஜை பூஜை செய்ய மதலை இல்லாமாவா மாவாவே பூஜை செய்ய அமி கொழுந்துங்க வந்து ஒரு பாத்தி உபலயத்தில் பேர்வாதி குழந்தை கட்டி பூஜை செய்ய குழந்தை இல்ல குடிப்பாதி பிட்டி எங்க ஒரு பிட்டி ஒரு பாத்தி உலகத்தில் பேர்வாதி புச்சி கட்டி பூஜை செய்ய பிள்ளை இல்லாத பாவியா இருக்கனே மன்னவா நாகராஜாவே இப்பேற்பட்ட உலகத்திலே நமக்குன்னு ஒரு பிள்ளை இல்லையானால் தனக்குன்னு உதவ ஒரு குழந்தை வேணும். ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் அரும்பதிக்கு உதவாத அன்னம் தாவத்தே தீரா தண்ணீர் தரித்திரம் அறியா பெண்டீர் கோபத்தே அடக்கா வேந்தன் குறுமொழி சொல்லா சீடன் பாவத்தே தீராத தீர்த்த இருந்தும் பிறந்தும் பலன் இல்லை. அதனால நமக்குன்னு ஆபத்துக்கு உதவுற பிள்ளை வேண்டாமா? அதனால நம்ம கண்ணுக்கு பின்னால் இந்த நாகலோகத்தை ஆளணும், கட்டி அரசாங்கம் செய்யணும். ஆமா, கட்டி அரசாங்கம் செய்ய பிள்ளை இல்லைன்னா இது என்ன ஆகும்? கொல்லி முடிஞ்ச நாடு அப்படின்னு பேசுவாங்கல. அது மட்டும் இல்லாமலும் உங்களோடு நம்ம வாழ வந்த நாளையில இவ்வளவு காலமாகியும் இந்த தரத்து பெண்கள் எல்லாம் 7 பிள்ளைக்கு தாயாகிருக்கா. தந்தரத்து பெண்கள் எல்லாம் பல பிள்ளைக்கு சூழி ஆயிட்டால. இத்தனைக்கு நானா பெண் பிறந்த கூட வச்ச தென்னங்கண்ணு கொலை கொலையா காய்ச்சிருக்கு. என் பக்கத்துல வச்ச தென்னம்பிள்ளை பாலையும் வாங்கிடுது. ஆனா இந்த பாய் வச்ச தென்னம்பிள்ளை பாலை வாங்காம பாரி போய் நிக்கி. அது மட்டுமா, நான் கையால வளர்த்த பூனை கரும்பூனை மலடாச்சு. வேனல்ல மேஞ்சி வரும் வெள்ளை பசும் மலடு, ஒட்டல்ல மேஞ்சி வையும் போற பசும், காணல்ல மேயக்கூடிய காராம்பசும் மலடாயிடு. அதுமில்லாமல் மன்னவாளா நாகமுடி ராஜா என்னுடைய வார்த்தை கேளும் சாமி. மன்ன வேறே மணவாள் என்னுடைய வார்த்தைகள் கோழி ஜடைச்சுதான் கோழி குப்பையில வெள்ளாடு ஜடைச்சுதான் ஆடு வியாலியில மன்ன வேறே மணவாள் குதிரை ஜடைச்சுதான் குதிரை கொட்டாரத்தில் யானை அது ஜடைச்சுதான் யானை ராசாங்கத்தில் மாடப்புற ஜடைச்சுதான் அது மாடத்தில பாவி ஜடைச்சமின்னா பாவினா ஒரு பாங்கனரும் ஒரு பாங்கனரும் பஞ்சந்தானோ சாமி எஞ்சாமி எந்துரைய யஜமான ரஜகிளி உங்க தேவி நாகவல்லி இருந்தாலும் இழப்போம் இறந்துட்டாலும் வாழ்ந்தாலும் இழப்பாய் வாழ்ந்தாலும் நம்ம ஆண்டுட்டாலும்
சாமி இந்த விதி வரும் என்னதான் என்னலைய சிந்தையில ஏ மன்னாதி மன்னா நாகராஜா இப்பேர் பெட்டனன் சேதிக்கு ஆளாகிட்டன எனக்கு ஒரு பிள்ளை கிடைப்பது எப்போது என் கவலை எல்லாம் மாறுவது எப்போது குழந்தை ஒண்ணு கிடைப்பது எப்போது என் கொண்ட கவலை மாறுவதும் இந்த அரங்கிழியாலான நாகவல்லி அவ முத்து போல கண்ணீர முகங்களெல்லாம் வடிப்பாளா அமுதம் போல கண்ணீர அங்கமெல்லாம் வடிப்பாளா அவ பவளம் போல கண்ணீர அந்த நாகவல்லி அவ பக்கமெல்லாம் வடிப்பாளா அப்ப நாகராஜன் சொல்லுவாரா அடியம்மா நாகவல்லி நீ பிள்ளை ஒண்ணு இல்லை என்று எம்ம பெருங்கவள அடைய வேண்டாம் அடி குழந்தை ஒண்ணு இல்லை என்று என்னை கொடுங்கவள அடைய வேண்டாம் அருள் இருந்தா ஆண் குழந்தை நமக்கு உண்டு பகவானோட அருள் இருந்தா பாலல் வர நமக்கு கடவுளோட அருள் இருந்தா கடவுளோட அருள் இருந்தா அடி கை குழந்தை நமக்கு உண்டு நாகவல்லி கை குழந்த ஏடிய நாகவல்லி ஏண்டி கவலைப்படுத பிள்ளை வரம் கிடைப்பது சும்மா சாமானிய தொழில் இல்ல இறைவன் அருள் இருந்தால்தான் நமக்கு ஏந்தும் பிள்ளை கடவுள் அருள் இருந்தால் கை குழந்தை நமக்கு உண்டு ஆண்டவன் அருள் இருந்தா 60லயும் பிள்ளை இருக்கும் ஆண்டவன் அருள் இருந்தா 60லயும் பிள்ளை வரம் கிடைக்கும் ஆனால் பிள்ளை வரம் என்பது ஆறும் கருவும் அவனவன அமைத்த பிரகாரம் நடக்கும் நம்ம தலையெழுத்து நம்ம என்னென்ன எழுதியிருக்கானோ நம்ம பிரம்ம எழுத்துக்கு பின்னெழுத்து கிடையாது அதனால பிள்ளை பிள்ளைன்னு தவிச்சு உடம்பையும் ஒம்பாக்குத எனக்கு நேர காலத்துல கஞ்சி கொடுக்க மாட்டேங்க எதுக்கு பிள்ளை பிள்ளை பிறந்து நல்ல பிள்ளையா இருந்தா நாளைக்கு நம்மளை காப்பாத்துவான் பிள்ளை பிறந்துட்டாலும் போதாது புவியிலே பேர் சொல்ல வாழணும் தாயின் தகப்பன் பேரை காப்பாத்தணும் அப்பா அத்தா பேரை கெடுக்க கூடாது அதனால வா தம்பி வா அதனால நமக்குன்னு ஒரு பிள்ளை வேணும் அதனால நீ அஞ்சாத மலையாத உனக்கு ஆயாசம் வேண்டாம் நீ உன்னை கெட்டிட்டு வரையில நீ என்னன்னு இருந்த இல்லையா அதனால நீ ஓடா தேஞ்சி உடம்ப தேங்க அங்கத்தை பார்த்துக்கோ அதனால கடவுள் அருள் இருந்தா கை குழந்தை நமக்கு உண்டு ஆண்டவனா பார்த்து தருவாருன்னு சொன்னார் நாகராஜன் அப்ப நாகவல்லி சொல்லுதா என்னைக்கு தான் தரப்போறாரு அதனால நம்ம ஆண்டவன் இருக்காருன்னு நம்பிக்கிட்டு இருந்தோம்னா அந்த இறைவனுக்கா தெரிய வேண்டாமா நமக்கு எப்போ புள்ள கொடுக்கணும்னு அவன் தான் சொல்லுதார் நாகராஜன் ஏ நாகவல்லி கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் நம்பினோர் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு
அதனால இறைவனை நினைச்சு ஏந்தி தவம் பெருப்போம். பகவானை நினைத்து பாரத்தவம் செய்வோம். கடவுளை நினைத்து கடியத்தவம் செய்வோம் என்று ஐய நகராஜ நாகவல்லி குழந்த வண்ண வேணும் என்று கொடியத்தவம் செய்ய போறார். மதலை ஒண்ணு வேணும் என்று வேணும் மாவதவசி இருக்க போறார். ஐயாளனும் தேவியும் அறந்தவசி செய்ய போறார். இட்ட பொருள் 21 தொட்ட பொருள் 91 தவ பொருளை சேகரித்து தவம் இருக்க கிளம்புவார். நாகலோக பட்டணத்தில் நாகராஜ நாகவல்லி ஈசானிய மூளையில அண்ணன் மன்னனும் தேவியுமாக ஒரே ஒரு குழந்தைக்காக நாகலோகத்திலே ஈசானிய மூலையில தவப்பொருளை இறக்கி வைத்து சாந்து உண்டு தரைமோல் சந்தனத்த மாவு உண்டு அங்க மஞ்சளால பாலு உண்டு தரைமொழிகே பன்னீரால ஐயா 50 அடி நீளத்தில 60 அடி அகலத்தில ஆழக்குழி வெட்டுவார். ஆள நல்ல குழிக்கு மேல் 1000 முழங்கம்பனாட் மன்ன வேணும் தேவியும் ஊஜிய நிறுத்துவார். ஊஜி நல்ல முனையிலதான் உள்நாக்க நிறுத்துவார். உடைய வேணே தஞ்சம் என்று ஒரு குழந்தை வேணும் என்று அவர்கள் ஊசி தவம் செய்துவாரா. இருவரும் ஊசி தவம் ஆண்டவனே தஞ்சம் என்று அருந்தவசி இருப்பார். கடவுளே தஞ்சம் என்றே கடியதவோ இருப்பார்களா. தஞ்சோமெல் நாகராஜனும் நாகவல்லியும் ஒரே ஒரு பிள்ளைக்காக நாகலோக பட்டணத்துல ஊசி முனையிலே உள்நாக்க நிறுத்தி ஆண்டவனை நினைத்து அருந்தபசு கடந்தபசு பார தபசு செய்து வாரார். இப்படி செய்யக்கூடிய நாகராஜனும் நாகவல்லியும் ஆண்டவன் புகழை சொல்லி எப்படி தவம் இருக்கா தெரியுமா. உண்ணாம உறங்காமே அதை உடைய பம்புகள மறக்கா ஆமா உறங்கா மேலே